இன்னைக்கு ஜான் 7 உலகம் முழுதும் அஞ்சல் சேவையை மேம்படுத்திய ஹெயின்ரிச் வான் ஸ்டீஃபன் அவர்களோட பர்த்டே. பர்ஷியாவில் 1831 பிறக்கிறாரு. ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பெயின், இட்டாலி, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறாரு. இவரோட 16 இயர்ஸ்லேயே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறாரு. இவரோட திறமையினால பதவி உயர்வும் கிடைக்குது. அப்போது ஜெர்மனி 17 பிரிவுகளாக இருக்குது. அஞ்சல் சேவை விதிகளும் கட்டணங்களும் மாறுபடுது. அஞ்சல் துறை சம்பந்தமாக நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. பிரைவேட்டாக இயங்கி வந்த போஸ்டல் சேவை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற திட்டத்திற்கு பொறுப்பேற்றுக்கிறாரு. ஜெர்மனி முழுவதும் ஒரே கட்டணம் அறிமுகப்படுத்துகிறாரு. அஞ்சல் சேவையின் தரத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஜெர்மனியில் போஸ்ட் கார்டை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. தென் போஸ்டல் அண்ட் டெலிஃபோன் சர்வீசஸ் ரெண்டையுமே ஒன்றா இணைக்கிறாரு. நிறைய மக்கள் இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. தென் பார்சல் அண்ட் மணி ஆர்டர் சர்வீஸும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1874 சுவிட்சர்லாண்டில் பெர்ன் அப்படிங்கிற பிளேஸில் சர்வதேச அஞ்சல் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டுக்கு இவர் தான் தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அதில் சர்வதேச போஸ்டல் யூனியன் ஆரம்பிக்கப்படுது. 1877 ஜெர்மனியில் தொலைபேசி அறிமுகப்படுத்தியதும் இவர் தான். உலகம் முழுவதும் அஞ்சல் சேவை சீரமைப்பின் முக்கிய பங்காற்றிய ஸ்டீஃபன் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த் ஆனிவர்சரி. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.